உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்திரா, இதை இப்படியே விடக்கூடாது. வா, இந்த விஷயத்தை நம்ம அத்தை மாமா கிட்ட போய் சொல்லி ஆகணும். ஆமா, நீ வா. வணக்கம். என்ன கலெக்டர் அம்மா, உங்க அத்தையும் மாமாவும் இல்லையா வீட்டுல? எப்படி நடிக்கிறான் பாத்தியா? அப்படியே கண்ணு மொழியெல்லாம் புடிங்கி திங்கின போல இருக்கு. ரெண்டு பேரும் அப்படியே தகச்சு போய் நின்னுகிட்டு இருக்கீங்க. உங்க அத்தையும் மாமாவும் வீட்டுல இருக்காங்களான்னு கேட்டேன். வாங்க வாங்க சார். வணக்கம். வணக்கம். சரி, என்ன ஏதுன்னு விசாரிச்சீங்களா சார்? அவங்க சொன்னதெல்லாம் பொய் தானே? அந்த டாக்குமெண்ட் நல்லா வெரிஃபை பண்ணீங்க? அந்த ஆளுங்க கொண்டு வந்ததெல்லாம் பொய் டாக்குமெண்ட் தானே? சொல்லுங்க. இல்ல செய்யாமா. அப்ப அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா? இருங்க தம்பி, நான் இன்னும் அந்த டாக்குமெண்ட்டையே செக் பண்ணல. என்னங்க சொல்றீங்க? செக் பண்றேன்னு சொல்லிட்டு தானே வாங்கிட்டு போனீங்க. இன்னும் செக் பண்ணலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அடடா ஜெயம்மா, நான் சொல்ல வந்ததை கொஞ்சம் பொறுமையாத்தான் கேளுங்களேன். நான் இப்போ வேற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் இங்க வந்திருக்கிறேன். என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த வீட்டுக்கு வந்து இந்த சொத்து எங்களோடது தானே தகராறு பண்ணிட்டு போச்சே ஒரு கும்பல். அந்த கும்பல் இன்னைக்கு ராத்திரி உங்க எல்லாரையும் அட்டாக் பண்றதுக்கு முயற்சி பண்ண போகிறதா ஒரு தகவல். அத சொல்லத்தான் வந்தேன். என்னப்பா இது? ரொம்ப அநியாயமா இருக்கு. அதானே. ஏன் சார் 15 நாள் டைம் கொடுத்து தானே சார் போனாங்க? நீங்க என்ன சார் வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? நியாய அநியாயம் எல்லாம் பாக்குறவங்களா இருந்தா இன்னொருத்தர் சொத்தை எங்களோடதுன்னு ஏன் வந்து உரிமை கொண்டாட போறாங்க, மிரட்ட போறாங்க? அப்ப என்னதாங்க பண்றது? பேசாம போலீஸ்க்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிடலாமா? வேணாம் ஜெயமா, அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க. போலீஸ் கேஸ் எல்லாம் போனீங்கன்னா தேவையே இல்லாம இந்த விஷயம் ரொம்ப பெருசாயிரும். அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ்னு நீங்க தானே அலைய வேண்டியிருக்கும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அந்த ரவுடிங்க இங்க வரும்போது நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம், எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க. நானே நேர்ல வரேன். அவங்களை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நாங்க போலீஸ்க்கே கால் பண்ணிடுறோம். எங்களுக்கு போலீஸ் கேஸ் ஆனாலும் பிரச்சனை இல்ல. கோர்ட் வரைக்கும் போனா கூட பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம். ஏய், உனக்கு என்ன பெரிய இவன் நினைப்பா? அவரு தான் பாத்துக்கிறேன்னு சொல்றாருல, நீ எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? ஓ, பிரச்சனையை பெருசாக்கலான்னு பாக்குறியா? இந்திரா, எனக்கும் அவர் சொல்றதுதான் சரின்னு தோணுது. அவர் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றாருல்ல, அப்புறம் என்ன, விடு, அவரே பேசி முடிச்சு கொடுக்கட்டும். அது ஒண்ணும் இல்ல ஜெயாமா, கலெக்டர் அம்மா அதிகாரத்துக்கு ரொம்ப பக்கத்துல நெருக்கமா போயிட்டாங்கல்ல. அதனால எதுவா இருந்தாலும் சட்டத்தை பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தியே பிரச்சனையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா பாவம், கலெக்டர் அம்மாவுக்கு இந்த ரவுடிங்களை பத்தியும் அவங்க என்ன செய்வாங்கன்றத பத்தியும் தெரியாது. ஒருவேளை அப்படி வர்ற ரவுடிகளால இந்த வீட்டுல இருக்கிற யாருக்காவது, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், வீட்டுல இருக்கிற யாருக்காவது ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பாதிப்பு ஏற்பட்டதுக்கு பிறகு கொய்யோ முறியோட கத்தி என்ன பிரயோஜனம் இல்லையா? எங்களுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் சார். இன்னைக்கு அந்த ரவுடிங்க இங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா நாங்க போலீஸ்க்கு தான் போன் பண்ணுவோம். ஏய், என்னடி உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஒரு பெரிய மனுஷன் கிளிப்புளிக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்காரு. நீ என்னமோ எல்லாம் தெரிஞ்சவ மாதிரி போலீஸுக்கு போறன்னு சொன்னதையே சொல்லிட்டு இருக்க. ஐயோ ராகினி, கொஞ்சம் வாய மூடிட்டு சும்மா இருக்கிறியா? மடி இந்திரா, நீ எதை செஞ்சாலும் ஒரு காரணம் இல்லாம செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். இப்போ எதுக்காக இவர்கிட்ட உதவி கேட்க வேணாம், போலீஸ்க்கு போலான்னு சொல்ற? என்ன, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ண போற ரவுடியே இவர்தான் மாமா. என்னது? நான் ரவுடியா? என்ன பார்த்தா ரவுடி மாதிரி தெரியுதா? நல்லா இருக்கு. என்னோட ரேஞ்ச் என்ன, அந்தஸ்து என்ன, சொசைட்டில நான் யாரு, என்னோட மரியாதை என்ன, அத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட தெரியாம
என்னமா அது? போனா போதே உங்க குடும்ப கஷ்டத்துல இருக்கேன்னு உதவி செய்யலான்னு வந்தேன். கடைசியில என்னைய ரவுடின்னு சொல்லி குடும்பமா சேர்ந்த எல்லாரும் என்னைய அசிங்கப்படுத்த பாக்குறீங்களா? ஜெயாமா, உங்க மருமக வாய்க்கு வந்தபடி பேசுறா, நீங்க கேட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க. எனக்கும் ஒண்ணு புரியலங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நானே அவகிட்ட என்னன்னு கேக்குறேன். இந்திரா, இப்ப எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பாரு அவர் எவ்வளவு சங்கடப்படுறாருன்னு. அத்தை, தயவு செஞ்சு நீங்க இவரை நம்பாதீங்க. இவர் பண்றது எல்லாமே நடிப்பு, நாடகம். அவரு நம்ம குடும்பத்தை கெடுக்கணுங்கிறதுக்காகவே பிளான் போட்டுதான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அத்தை. ஏய் போதும் நிப்பாட்டு. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அவர் பேசிட்டே இருக்காரு, மரியாதையே இல்லாம நீ பேசிட்டு இருக்க. இங்க பார், நமக்கு நல்லது பண்ணவங்க மேல பழி போடக்கூடாது, சரியா? உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? நான் ஒன்னும் யார் மேலயும் அபாண்டமா பழியெல்லாம் போடல. நான் எல்லாம் ஆதாரத்தோட தான் பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் இருங்க, நான் காட்டுறேன். பாருங்க. உங்க அத்தனை பேரும் அரண்டு போயிருக்காங்க. நீங்க போய் ஒரு போடு போட்டு வந்தீங்களே, அது ரொம்ப நல்லா வேலை செய்யுது. ஐயோ ஜெயா, இன்னைக்கு மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகணும். அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் காலி பண்ணி அடிச்சு நொறுக்குங்க. தடுக்கிறதுக்கு வருவாங்க. யாரு குறுக்க வந்தாலும் சரி, அவங்களையும் விட்டு வைக்க கூடாது. அடிச்சு நொறுக்கிடுங்க. நல்ல வேலை, நம்ம பேரு எதுவும் அடிப்படலப்பா. இப்படி மாற்ற மாதிரியா எல்லாத்தையும் பண்ணுவேன். உன்னை போய் நான் நம்பிட்டு இருந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? ஏ வெற்றி, வராத. பாத்தீங்களா அத்தை, இதான் இவரோட உண்மையான முகம். இப்போ சொல்லுங்க மாமா, நான் போலீஸ்க்கு போலான்னு சொன்னது கரெக்டா தப்பா? தப்பே இல்லம்மா, நீ சொன்னது சரியா தான் சொல்லியிருக்க. சீ, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? மொத்த குடும்பத்தையும் படுகுழியில தள்ளி விடலான்னு பிளான் பண்ணிருக்கியே. உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? உனக்கும் எங்க குடும்பத்துக்கு என்னையா சம்பந்தம்? எதுக்கு இப்படி நல்ல மாதிரி நடிச்சு எங்க குடும்பத்தை ஏமாத்த பார்த்த? கேக்குறேன்ல, சொல்லியா? சொல்லியா? வாயை மூடிக்கிட்டு நின்னுட்டு இருக்க? சொல்லுங்க சார். உங்ககிட்ட தானே கேக்குறோம். சொல்லுங்கறேன்ல. சொல்றேயா, இந்திராவை பழி வாங்கறதுக்காகத்தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.